தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் சம்பவத்தன்று இரவு வீடு திரும்பவில்லை. உறவினர்கள் தேடி பார்த்தபோது ஆண்டிப்பட்டியில் இருந்து கண்ணியப்பிள்ளப்பட்டி செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் கோபால்சாமி கோவில் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் தலையில் கல்லை போட்டு சிறு பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது தொழிலாளி முருகன் இறந்து கிடந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு இருசக்கர வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. அருகே அரிவாள் ஒன்றும் ரத்தம் தோய்ந்த நிலையில் கருங்கல் ஒன்றும் கிடந்தது. போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் அந்த இருசக்கர வாகனம் பவித்ரன் என்பவருக்கு சொந்தமானது என்பதும் அவர் காயத்துடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. திங்கட்கிழமை இரவில் பைக்கில் வந்தபோது இருட்டுக்குள் இருந்து திடீரென வந்து வழிமறித்த 2 மர்ம நபர்கள் தன்னை அரிவாளால் தாக்கிவிட்டு தனது செல்போனையும் இருசக்கர வாகனத்தையும் பறித்து சென்றதாக பவித்ரன் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் இறந்த கூலி தொழிலாளியின் உடல் மற்றும் எரிந்த நிலையில் இருந்த இருசக்கர வாகனத்தை பார்வையிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தினர். வழிப்பறி கொள்ளையர்களின் கைவரிசையா அல்லது போதை ஆசாமிகளின் வெறிச்செயலா என்று இருவேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தனிப்படை அமைத்து தேடி வரும் போலீசார் தொழிலாளி முருகன் எதற்காக கொல்லப்பட்டார் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் தனியாக வாகனங்களில் செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவ ஆண்டவர் செல்வகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.